மா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கிரைம் ரேட்னா என்ன, அதை கட்டுப்படுத்துறது எப்படி, அதான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு. இந்த நிகழ்ச்சியில நம்மோட பங்கெடுத்துக்கிறதுக்கு ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரிகளும் இன்னொரு பக்கம் பப்ளிக்கோட சேர்ந்து நம்ம சிட்டி போலீஸ் கமிஷனர் திரு நாகேந்திரன் அவர்களும் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி நம்ம ஹோம் மினிஸ்டரும் இங்க வந்திருக்காரு. வணக்கம் 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 சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் சார். வாங்க வாங்க உட்காருங்க. போலீஸ் அஜாக்கிரதையால ஒவ்வொரு நாளும் கிரைம் ரேட் அதிகமாகுதுன்னு பொதுமக்களும், கிரைம் ரேட்டை கட்டுப்படுத்த ராத்திரி பகலா கஷ்டப்படுறதா போலீஸும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் விவகாரத்துல நாங்க தலையிடுறதே இல்லைன்னு அரசியல்வாதிகளும் சொல்றாங்க. இந்த மாதிரி செய்திகளை நாம தினமும் பேப்பர்ல படிக்கிறோம், டிவிலையும் பார்க்குறோம். எது எப்படி இருந்தாலும் காய்கறி விலை, ரியல் எஸ்டேட்டு, தங்க விலை ஏறுற மாதிரி இந்த கிரைம் ரேட்டும் ஒவ்வொரு நாளைக்கும் ஏறிக்கிட்டே வருதுங்கிறது உண்மை. லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி போலீஸ். சார், உண்மையிலேயே இந்த கிரைம் ரேட்னா என்ன, அது எங்க இருந்து ஆரம்பிக்குது, அதை கட்டுப்படுத்துறது எப்படி? இதோ பாருங்க, பப்ளிக் தப்பு பண்ணா அவங்கள கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல நிறுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. சோ தப்பு பண்றதெல்லாம் யாரு? பப்ளிக் தான். அதுலயும் பப்ளிக் இப்பெல்லாம் பணத்தாசை பெருகிருச்சு. ஆசை அதிகமானதுனால தப்பு அதிகமாயிடுச்சு. தப்பு அதிகமாகி கிரைம் ரேட்டு ஏறிடுச்சு. தப்பு குறைஞ்சா கிரைம் ரேட்டும் குறையும். நீங்களும் பப்ளிக் தானே, நீங்க ஒன்றும் தப்பே செய்யலையா? திருட்டுத்தனம், பிக் பாக்கெட், மானபங்கம், ரேப்பு, ஒயிட் காலர் அஃபென்சஸ் ஒன்னா ரெண்டா? இந்தியன் பீனல் கோட்ல இருக்கிற கிரைம்ஸ் எல்லாம் செய்யறது நீங்க எங்களை கேக்குறீங்களா? சார், 1976ல டிபார்ட்மெண்ட்ல ஹோம் கார்டா ஜாயின் பண்ண நீங்க இன்னைக்கு ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானல், மூணாறு, வால்பாறை, கொல்லிமலை இப்படி எக்கச்சக்கமான இடங்கள்ல தோட்டங்களை எப்படி வாங்கி போட்டீங்கன்னு சொல்ல முடியுமா சார்? நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏய் மிஸ்டர், அதெல்லாம் என்னோடது இல்ல. நான் இன்னும் கவர்மெண்ட் கொடுத்த குவார்டர்ஸ்ல தான் இருக்கேன். அது சரி, அப்ப இவர் சொன்ன வீடெல்லாம் லாட்டரியில கிடைச்சிருக்கு. என்ன சார் நீங்க? ஏய், என்னையா நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. சிஸ்டர், உங்க நகைக்கடை நல்லா போயிட்டு இருக்கா? என்னது நகைக்கடையா? என்னோடதா? வாட் ஆர் யூ டாக்கிங்? அதாங்க, உங்க மகளிர் காவல் நிலையத்துக்கு வர ஒவ்வொரு கேஸுக்கும் பணத்துக்கு பதிலா தங்கமா வாங்குறீங்களே, அந்த தங்கத்தை வச்சு ஆரம்பிச்ச கடை தாங்க நல்லா நடக்குதா? சர்வே படி நம்ம நாட்டு ஜனத்தொகையில 2% தான் கிரிமினல்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல 1%ஆவது நேர்மையான ஆபீசருங்க இருக்காங்களா சார்? ஏய், உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன கையாலாகாத வெறும்பைய நினைச்சியா? யாரா நீ? சார், இது ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, டிவி ஸ்டேஷன். கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏய், எங்களை பார்த்தா 2 மைலுக்கு அந்த பக்கம் ஓடுற நீ எல்லாம் இந்த மாதிரி விரல நீட்டி பேசுறனா தப்பு உங்களோடது இல்லடா, எங்களோடது. இதுக்கு மேல இன்னும் ஒரு வார்த்தை பேசுறேன், மரியாதை கெட்டு போயிடுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் எதுக்கு இந்த ப்ரோகிராம் கூப்பிடுறாங்க? அப்புறம் சொல்ற போன் வை. நல்லா கேளுங்க, புத்தி வர்ற மாதிரி. சரி. டேய், ராத்திரி பகலா பொண்டாட்டி புள்ளன் கூட பார்க்காம கஷ்டப்படுறவங்கடா நாங்க. ஆமா, நாங்கெல்லாம் யாரும் கஷ்டப்படுறது இல்லையா? ஆமா ஆமா, நிறைய படிச்சிருக்கோம். இதுக்கு மேல இன்னும் ஒரு வார்த்தை பேசுறேன், மரியாதை கெட்டு போயிடுங்க. என்ன பண்ணுவீங்க? கேஸ் போட்டு உள்ள தள்ளுவீங்க. ஒண்ணே ஒண்ணு இந்த மாதிரி விரல நீட்டி பேசுறனா உங்களோடது இல்லடா, எங்களோடது. அட செல்போன் வச்சுக்க. அதனால நீங்க அமைதியா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நியாயமும் நேர்மையும் இல்லாம போனதுனாலதான் இப்படி எல்லாம் ஏற்படுதுன்னு பப்ளிக் சொல்லுது. அவங்கெல்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரட்டும், அப்ப எங்க கஷ்டம் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுது. சோ இப்ப ப்ராப்ளம் நியாயமும் நேர்மையும் தான் புரியுது. ஓகே பிஏ சார், நீதி நேர்மையோட நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க போலீஸ்ல சேரலாம்னு ஜீவோ பாஸ் பண்ணிடு. போலீஸ் அகாடமி ஹிஸ்டரியில புதுமையான ஒரு ஜீவோ. வெரி குட். நியாயமும் நேர்மையும் தான் குவாலிஃபிகேஷன், போலீஸ் அகாடமிக்கு அப்ளிகேஷன்.
ஃபேண்டாஸ்டிக். எழுந்துகொள் இளைஞனே, சேர்ந்துகொள் போலீஸில். ஹோம் மினிஸ்டர் வச்ச பாம்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட் டாம். ஆஹா, என்ன ரைமிங்கயா. ச்சே, எந்த குறிக்கோள் இல்லாதவன்லாம் போலீஸ்ல ஜாயின் ஆயிட்டா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு அவர் போலீஸ் ஃபோர்ஸ்? மிஸ்டர் நாகேந்திரன், நீங்களும் தானே இந்த ப்ரோக்ராம்ல இருந்தீங்க. பப்ளிக் ஆவேசப்பட்டு பேசியிருந்தாலும் நீங்க அமைதிப்படுத்துவீங்களா? சார், பப்ளிக் அப்படி ஒன்றும் பெருசா தப்பா பேசல சார். அவங்க உண்மையை தான் சொன்னாங்க. போலீஸ் அகாடமிக்கு எப்படிப்பட்டவங்களா வந்து சேர போறாங்களோ? ஓ காட், இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பத்தாதுன்னு இப்ப இது வேற. ஓ, அவங்க எல்லாரையும் செப்பரேட்டா வைங்க, செப்பரேட்டா ட்ரெஸ் கொடுங்க, செப்பரேட்டாவே ட்ரைனிங் கொடுங்க. ஒருத்தன் கூட அங்க இருந்து பாஸ் ஆகவே கூடாது. சார், அப்புறம் பிரஸ்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நான் அவங்களை ஃபெயில் ஆக்கணும்னு சொல்லலையா ஏசிபி. Give them vigorous and tough military training. அதுவும் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவங்களே தாங்க முடியாம செவரேறி குதிச்சு ஓடி போயிடணும். Understand? Now disperse. மிஸ்டர் நாகேந்திரன், அந்த ராமோகன் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இங்க பாருங்க, செத்து போனது சாதாரண ஆள் இல்ல. நம்ம டிபார்ட்மெண்ட்ல மோஸ்ட் சின்சியர் அண்ட் ஆனஸ்ட் ஆபீசர். டோன்ட் ஃபர்கெட் தட். நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களோ என்கவுண்டர் பண்ணுவீங்களோ உங்க இஷ்டம். ஐ டோன்ட் கேர். உங்களை நான் ஃப்ரீயா விடுறேன். பட் சார், அவங்க எல்லாம் தூக்கு மேடை ஏறி ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். கிடைச்சது. டேக் மினிட். சொல்லுங்க பிரேம் பாய். ஜெயிலில் எப்படி இருக்க? கம்ஃபர்டபுளா இருக்கா? கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன். நம்ம பெயில் மேட்டர்னு ஆச்சு. ஏன் நம்ம போயா சுப்ரீம் கோர்ட்ல கூட ரிஜெக்ட் ஆயிடுச்சு. தெரியும். வாட் நெக்ஸ்ட்? என்ன அதுக்கப்புறம் உன் கேஸை தான் பார்த்துக்கணும். எத்தனை நாள் ஆகும்? எவ்வளோ நாளானா என்ன? அதான் நான் இருக்கல பார்த்துக்கிறதுக்கு. என்னோட வெயிட்டிங் ரேட் தெரியும்ல, மாசத்துக்கு 5 கோடி. தெரியும்பா, ஒத்துக்கிட்டு தானே பேசி முடிச்சேன். பார்த்துக்கலாம். ஆமா, அவனோட தமிழ்ல பேசுறான். இங்கிலீஷ் டு தமிழ் புக்கு நான் தானே வாங்கி கொடுத்தேன். இப்போ என்னதானே சொல்றான் அவன்? அந்த ராம்மோகனை கொலை பண்ணதுக்கு பணம் கொடுத்தது நீங்க தான் கோர்ட்ல சொல்ல போறானா? உட்கார். உன்னதான் உட்காரு. சரளு, வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன். ஆனா என்னங்க மாமா நீங்க? ராமர் மாதிரி புருஷன், கிருஷ்ணா மாதிரி புள்ள, அயோத்தி மாதிரி பெரிய வீடு. இதை விட என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் மாமா? உனக்காகவும் உன் சந்தோஷத்துக்காகவும் நம்ம பையனை சினிமா ஹீரோ ஆக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொன்னீங்க மாமா. ஆனா சினிமாவில் ஹீரோ ஆகுறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன் மாமா? நம்ம பையனுக்கு கராத்தே வருமா, குங்ஃபு வருமா, ஸ்விம்மிங், ஹார்ஸ் ரைடிங், கன் ஃபயரிங் இதெல்லாம் வருமா? இதெல்லாம் தெரிஞ்சா தானே மாஸ் ஹீரோ ஆக முடியும். இவ்வளவும் கத்துக்கிட்டு வரணும்னா எவ்வளவு நாள் ஆகும் மாமா? அப்புறம் எப்ப ஹீரோ ஆக்குறது நம்ம புள்ள? சொல்றேன். அடி அடி. நீதி நேர்மையோட இருக்கிற யாரா இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரலாம். நினைச்சேன் சர்லு கிர்லுன்னு ஆசையா கூப்பிட்டு கொஞ்சோண்டு மிச்ச பாலை எனக்கு கொடுக்கும் போதே நினைச்சேன் ஐயா எனக்கு ஏதோ குல்ல போட போறாருன்னு. ஏய், உட்காரு உட்காரு. இங்க பாரு,
பாருங்கிற ஒரு தடவை கூட நான் சொல்றது முழுசா கேட்க மாட்டியா? ஒரு மாஸ் ஹீரோவுக்கு தேவையான தகுதிகளை எங்க போலீஸ் அகாடமில 3 மாசத்துல சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்த அதுக்கப்புறம் என் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி 3 மாசத்துல வெளியே கொண்டு வந்துருவேன். அப்புறம் வெளிய கொண்டு வர முடியலனா என்ன சரளு, எனக்கு மட்டும் என் பையனை ஹீரோவை பார்க்கணுங்கிற ஆசை இருக்காத? அவன் மட்டும் ஹீரோ ஆயிட்டா, ஹீரோஸ் ஃபாதர், ஹீரோவோட அப்பா, ஹீரோக்கா பிதாஜி, ஹீரோவோட அச்சன், இந்த மாதிரி என்ன சொல்ல மாட்டாங்க? சொல்லு ஏன் சரளு, சொல்லு, கமான். எனக்கு அந்த உரிமை இல்லையா? எனக்கு அந்த ஆசை இருக்காதா? சொல்லு சார், சொல்லுமா. சரிங்க மாமா. இதுக்கு அவன் ஒத்துக்கோனா? நான் ஒத்துக்கிட்டேன்ல, அவனும் ஒத்துக்கிட்ட மாதிரி. அவன் என் பிள்ளைங்க. என்ன சரளு? I love you மாமா. I also love you sir. குறும்பு மாமாக்கு மூடு வந்துருச்சு. நோ நோ, போலீஸ் அகாடமிலியா? அகாடமினா நானா? நெவர். மம்மி, 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன வெளியே கூட்டிட்டு வரலன்னா? அகாடமில ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரைட்டிங் எக்ஸாம் இருக்கு. சரி. உன்ன இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லயாவது பாஸ் ஆக விட்டுருக்கறேனா? வாவ் மம்மி, வாட் an ஐடியா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.